ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சியே கொண்டு அடமானம் வச்சுட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஆமாங்க, இப்ப நம்ம திமுக அண்ட் தேமுதிக கூட்டணியை பத்தி தான் இந்த பதிவை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேள்வியும் நானே, பதிலும் நானே. தேமுதிக அண்ட் திமுக வந்து கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இந்த கூட்டணி பத்தி ஒரு 5 கேள்விகள் நான் கேட்கிறேன். அதுக்கு உனக்கு தோன்ற பதில சொல்லலாம். விஜயகாந்த் அவர்கள் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக கட்சியை தொடங்கினார்? விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியை தொடங்குறதுக்கான பின்னணி என்ன பார்த்தோம்னா, அவருக்கு அரசியல் ஆர்வம் வந்து அவர் படம் நடிக்கிறதுக்கு முதல்ல இருந்தே இருந்து வந்தது. ஏன்னா அவர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தாரு. அதையுமே ப்ராப்பரா மேனேஜ் பண்ணாரு. அங்கேயுமே அவருக்கு தேவையான விஷயங்கள், அங்க நடிகர்களுக்கு என்னென்ன விஷயம், எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னோக்கி இருக்கிறது, நிறைய விஷயங்களை அவர் பண்ணிட்டே இருந்தாரு. அதன் மூலமா அவருடைய படங்கள்லையும் சில அரசியலை வந்து பேசிக்கிட்டே வந்தாரு. அவருடைய அதாவது அவங்க ரசிகர்களையும் தொண்டர்களா அப்போவே அவர் வந்து யூஸ் பண்ணிட்டே வந்தார். அப்புறம் கட்சி ஆரம்பிச்சது வந்து அவருடைய முக்கிய நோக்கமாக கருதப்படுது என்னன்னா, 2 திராவிட கட்சிகளுமே ப்ராப்பரா செயல்படலை அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக தான் அவர் கட்சி ஆரம்பிச்சார். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ட் அதிமுக 2 பெரும் கட்சிகளுமே அப்போ வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் ஐயா இருந்தாங்க. அவங்க 2 பேருமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் தேமுதிக கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, திமுக வந்து ஈழத்துல நடந்த விஷயங்கள், அதுக்கு அவங்க பேச விட காரணமா இருந்தது அவங்கதான் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதிமுக வந்து பெரும் ஊழலை செஞ்சுட்டு நிறைய கேஸ்ல மாட்டிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதே அட் த சேம் டைம் திமுகவும் ஊழல்ல நிறைய விஷயங்கள் பண்ணி, அதே மாதிரி நிறைய விஷயம் ஊழல் பண்ணி நிறைய எப்படி சொல்றது, டூஜி ஊழலாம் இப்ப ரொம்ப பீக்ல போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது 2 பெரும் கட்சிகள் தமிழ்நாட்டை ஏமாத்துறாங்க, இது ஒரு மாற்றம், நான் தான் வரேன், இந்த மக்களுக்கு ஏழ்மையான மக்களுக்கு உண்மையான தொண்டு செய்ய தான் நான் வரேன், உங்களை மாதிரி நான் ஏமாத்த மாட்டேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, காசு பணம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சுட்டு ப்ராப்பரா உண்மையா நேர்மையா ஆட்சி சொல்லலாம். ஓகே, 2வது கொஸ்டின். விஜயகாந்த் அவர்கள் 2011 ஏடிஎம்கே கூட கூட்டணியில போனாரு. அது எதுக்காக போனாரு, காரணம் என்ன? 2011 அவங்க வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போனாங்க. ஆமா, அது எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் அவர் தன்னிச்சையா நின்னாரு. தன்னிச்சையா நின்று 8% ஓட்டு எடுத்தாரு. ஓகே, 8% ஓட்டு எடுத்ததுக்கு அப்புறம் திமுக வந்து நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த கடற்கரை ஆட்சியில வந்து நிறைய இப்ப நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அப்போதுமே டிஎம்கே ஆட்சினால நிறைய இருக்கும், அப்போதுமே இருந்தது. அது இல்லாம ஊழல் போன்ற நிறைய விஷயங்கள் வந்து திமுகவோட பரவி கிடந்தனால விஜயகாந்த் அவர்கள் வந்து கலைஞர் அவர்களை வந்து அவர் பேசினாலே போய் தான் அவ்வளவு போய் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியா நிறைய விமர்சனம் செஞ்சிருந்தார் கலைஞர் அவர்களை. அப்படி இருக்கிறதுல அவர் வந்து திமுக ஒழிக்க ஒரே காரணம் வந்து நம்ம தனியா என்ன திரும்பவும் ஆட்சிக்கு வந்துருவாங்க, அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திரும்பவும் ஏடிஎம் கூட ஜெயலலிதா அம்மாவோட கூட்டணிக்கு சேர்ந்தார். அவர் வந்து 2011 கூட்டணிக்கு போறதுக்கான முதல் காரணம் வந்து டிஎம்கே திரும்பவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து கூட்டணி அமைஞ்சு அவர் வந்து மிக பெரும்பான்மையுடன் ஏடிஎம்கே வந்து ஆட்சி அமைச்சாங்க. அதுல திமுக 3வது இடத்துக்கு தரப்பட்டாங்க. 2வது இடத்துக்கு எதிர்கட்சி தலைவரா விஜயகாந்த் அவர்கள் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பா 2011 எலெக்ஷன் வந்து அமைஞ்சது. இப்ப தேமுதிக டிஎம்கேயோட சேர்ந்ததுல நிறைய விமர்சனங்கள் இருந்துட்டு இருக்கு. அது ஒரு புறம் இருந்தாலும் இது தேமுதிகவுக்கு பார்க்க போனா இது அவங்களுக்கு பலனை கொடுக்குமா, இல்ல அவங்க திமுகவோட சேர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? டிஎம்கேவுடன் தேமுதிக கூட்டணி சேர காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, டிஎம்கே வந்து இப்போ வந்து ஒரு ஆளுங்கட்சியா ஒரு பர்செப்ஷன் பேட்டர்ல வின் பண்ற ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆனா தேமுதிகவுக்கு வந்து இப்ப தேவை ஒரு வின் பண்ற கட்சியோட அவங்களுக்கு சேரணும். 2வது ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கணும். அதுக்காக தான் அவங்க வந்து டிஎம்கேயோட கூட்டணி சேர்ந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தாங்க, என்னதான் பேசினாலும், எவ்வளவு கேவலமா பேசினாலும், என்னதான் பண்ணாலும் அரசியல் இதெல்லாம் ஜகஜம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு அவங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்பவே கொஞ்சம் கிட்டத்தட்ட கவனிச்சிருக்கலாம், நம்ம வந்து சில விஷயங்களை கணிச்சிருக்கலாம். ஏன்னா திமுக அரசாங்கம் பண்ற நிறைய விஷயங்களை இவங்க வந்து எடுத்தறிஞ்சும் அவ்வளவா ரொம்ப ஸ்ட்ராங்காவும் பேசுற. அப்படி இருக்கும் பொழுது இவங்க டிஎம்கேவோட சேர போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கணிச்சிருக்கலாம். 2வது அவங்க ஏடிஎம்கேவோட பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏடிஎம்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க நிறைய கேஸ்ட் ஓட்டை வந்து அவங்க எடுக்கணும்னு நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தேமுதிக அதனால அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியாதது ஒரு காரணமா இருந்ததுனால அவங்க வந்து டிஎம்கே பக்கம் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, காங்கிரஸை அவங்க விமர்சனம் செய்து பேசினாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு தேவை ஒரு ராஜ்யசபா சீட்டு. அதுக்காக தான் டிஎம்கேவோட அவங்க இணைஞ்சாங்கன்னு நம்ம எல்லாரும் நம்பலாம். ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தேமுதிக ஒரு கட்சியே அடமானம் கொண்ட வச்சுட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். கடந்த முறை விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவராக இருக்கும் பொழுது நடிகர் வடிவேல் அவர்களை பயன்படுத்தி
மிகவும் கேவலமாக அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ற வகையில அவர் வந்து மனம் உடைய ஒரு காரணமா இருந்தது திமுக அரசாங்கம். ஏன்னா அவர் கொள்கை, அவருடைய கோட்பாடு, அவரை பத்தி விமர்சிக்காம அவருடைய பர்சனலாவே அவரை விமர்சனம் செய்ய முழு காரணமா இருந்ததே திமுக தான். ஏன் அப்படி இருக்கையில ஏன் திமுகவோட அவங்க கூட்டணி போயிருக்காங்க? திமுக வந்து இது வந்து நார்மலா எல்லாரும் பண்ற விஷயம் தான். வடிவேலு அவர்களை வந்து பயன்படுத்தி விஜயகாந்த் அவர்களை ரொம்பவும் கேவலமா, ரொம்பவும் அருவருத்தக்கத்தக்க வகையில அவரை விமர்சனம் செஞ்சாங்க. ஒவ்வொரு மேடையிலையும் விஜயகாந்த் அவர்களை இது பண்றதா விஷயமே. ஆனா அவ்வளவு பண்ணியும் அது வந்து விஜயகாந்த் அவர்கள் நன்மையா இருந்துச்சு. ஆனா விஜயகாந்த் அவர்கள் வடிவேலு வந்து எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அவர் வந்து பேசவே இல்லை அவரை பத்தி. அது மாதிரியான ஒரு நிலைப்பாடு விஜயகாந்த் அவர்கள் எடுத்தாங்க. ஆனா திமுக வந்து விஜயகாந்த் வந்து ஒரு கட்சியை விட்டு அவர் நீக்கணும், அவரை அப்புறப்படுத்தணும், அரசியலை விட்டு அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இதெல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தெரியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து 2011 மத்த எல்லா தேர்தலுமே பங்கெடுத்து அவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளானாரு. அவ்வளோ கோர்ட்டும் கேசுமா இறங்கினாரு. நிறைய விஷயங்களை வந்து திமுக வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அப்படி இருந்தும் அவங்க டிஎம்கே போயிட்டு கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்னா இது வந்து என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு தேவை, அவங்க குடும்பத்துக்கு தேவை அப்படிங்கிறதுனாலதான் இந்த விஷயங்கள் வந்து முன்னெடுத்து போயிருக்காங்க. இரண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, எங்களுடைய நிர்வாகிகள் சொன்னாங்க, எங்களுடைய தொண்டர்கள் சொன்னதாலதான் டிஎம்கே கூட்டணி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது தவறு. இது வந்து அவங்களுடைய குடும்பம் 3 பேர் இருக்காங்க, அவங்க யோசிச்சு பண்ற விஷயமா தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா இது வந்து தேமுதிகவுடைய தொண்டர்கள் நிலைப்பாடு என்னன்னா டிவிக கட்சியோட சேரணும் அப்படிங்கிறது தான். ஆனா வந்து திமுகவோட சேர்ந்தா வின்னபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு சீட் கன்வர்ஷன் ஈஸியா கிடைக்கும், நம்ம ஒரு 4-5 சீட் வாங்கிக்கலாம், அவருடைய தம்பிக்கு ராஜ்யசபா சீட் வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கூட இருக்கலாம். இதனால அவங்க தம்பிக்காக அவருடைய கணவர் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி வந்து திமுக கூட்டணி சேர்ந்திருக்காங்க. திமுக எதிர்த்துதான் அவரு விஜயகாந்த் அவர்கள் வந்து இவ்வளவு வருஷங்களா அப்படி உயிரோடு இருக்க வரையும் திமுக பக்கமே அவர் போல. ஆனா இப்போ அவர் திமுக கூட்டணி வந்திருக்குது, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க. இது வந்து அவர்களுக்கு எந்த வகையில கை கொடுக்கும் நம்ம பார்ப்போம். அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு இதுல ஒரே ஒரு கொஸ்டின் லாஸ்ட். ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தேமுதிக வந்து டிஎம்கே தான் போயிருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக டிஎம்கேட தஞ்சம் வந்துட்டாங்களான்னு கேக்குறீங்க. சொல்லப்போனா அதுதான் உண்மை கூட. ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தான் அவங்க வந்து திமுக கூட தஞ்சம் போந்திருக்காங்க மாதிரிதான் நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா இப்பதான் மாநிலங்களவை தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க. திமுக கிட்ட 4 சீட் இருக்கு. அப்போ அதுல ஒரு சீட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான் அதுக்கப்புறம் தான் கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய என்னன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டை அவங்க தம்பிக்கு வாங்கி கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த இடத்துக்கு அவங்க நகர்ந்திருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆதாயம் தரக்கூடியதுனால விஷயத்த பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயம் கண்டிப்பா கிடையாது. ஆனா இது வந்து மக்கள் நலனுக்காக எடுத்தோம் அப்படி சொன்னா அது மிக கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். இதை வந்து தேமுதிக மத்த எந்த கட்சி வந்தாலுமே நம்ம ஏத்துக்கிட்டு போயிடலாம். ஆனா தேமுதிக பண்றது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா திமுக நிறைய மேடைகளை சொல்றாங்க, நம்ம எதிர்த்து வந்த நிறைய கட்சிகள் வந்து இப்ப எங்க இருக்காங்கன்னு என்ன பண்றாங்கன்னு தெரியும்னா அவங்க கிட்டதான் இருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள், வைகோ அவர்கள் எல்லாம் அவங்களை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சவங்க தான். தேமுதிக கட்சி வந்து இப்ப டிஎம்கேவோட கூட்டணி போனதுல யாருக்கு பெரும் பின்னடைவுன்னு பார்த்தோன்னா இது தேமுதிக கட்சி தான் பெரும் பின்னடைவு. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு நம்ம இப்படிதான் இவங்களுக்கு போக போறோம் அப்படிங்கிறத அவங்க நிரூபணம் செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு 5 எம்எல்ஏ சீட்டு, இல்ல 2 எம்எல்ஏ சீட் கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் அவங்க வந்து முன் வந்திருக்காங்க. இது வந்து மத்த எந்த கட்சி வேணாலும் டிஎம்கே கூட்டணி போயிருக்கலாம். ஆனா தேமுதிக வந்து டிஎம்கே கூட்டணி போனது வந்து எல்லாராலையும் விமர்சனம் செய்யப்படுது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா திமுகவை எதிர்த்து நின்றவர் வந்து தேமுதிக விஜயகாந்த் அவர்கள். இப்ப அவர் இல்லாத போது அவங்களுடைய மனைவி திமுக கூட்டணி போனது வந்து எல்லாராலும் விமர்சனம் செய்யப்படுது. இது அவங்களுக்கும் திமுக கூட்டணி எந்த அளவுக்கு பயனளிக்குதுங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.